ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். இந்த ஆணி மாதம் தனுசு ராசிக்கு சுமாரான மாதமாக தான் விளங்கும்னு சொல்றாங்க. ஆனால் உத்தியோகஸ்தர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உத்தியோகத்துக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு கேந்திரம் பெற்றிருக்கிறதுனால, அதோட தர்மகர்மாதிபதியான சூரியன் அவங்க ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஆற்றல் வெளிப்படும். அதனால் உத்தியோகம் பார்க்குற இடத்துல சுறுசுறுப்பாக நீங்கள் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்ககிட்டையும் உங்கள் சக பணியாளர்கள்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. ஏன்னா ஜூன் 19 செவ்வாய் ரிஷபத்துக்கு மாறி சனியோட பார்வையை வாங்கிறதுனால பிறருடைய சூழ்ச்சிக்கு ஆளாக நேரும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம்னு சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது. மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கணக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள், எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பான பலன்களை காணக்கூடும். விவசாயம், ஜவுளி தொழில், நீர் சம்பந்தப்பட்ட துறைகள், இதில் ஈடுபட்டிருக்கிறவங்க சற்று எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். அதிக முதலீடு அதில் கூடாது. குடும்பம் அமைதியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எப்படி அது தோணும்னா ஒரு நீர் பூத்த நெருப்பு போல தோணும்னு சொல்லலாம். காரணம், அஷ்டமத்தில் குருவும் சுக்கிரனும் ஒன்றா இருக்குது. ஒன்றா இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் பெரிய மறைமுக போரே நடக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 19 செவ்வாய் சனி பார்வையை வாங்கிறதுனால உங்கள் பிள்ளைகளால் சில தொல்லைகள் தோணலாம். அதனால் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போதும் சரி, அவங்களுக்கு வாக்கு கொடுக்கும்போதும் சரி, கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அதனால் சந்தோஷத்தை இழக்க நேரலாம். ஜூலை 5க்கு மேலே ஓரளவுக்கு இந்த நிலைமை சரியாகும். அது வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. பிள்ளைங்களுடைய படிப்பு விஷயம் நன்றாகவே இருக்கும். அவங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம்னு வரும்போது உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு ஒத்த தலைவலி ஏற்படலாம். சிலருக்கு கை கால் குடைச்சலும் சளி தொல்லையும் ஏற்படும். வாழ்க்கை துணைவருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கு வரன் அமையறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். ஜூன் 19க்கு மேலே பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் சில வில்லங்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது அதற்கு தீர்வுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டியது அவசியம். இதுவே இந்த மாத சிறப்பு பலனாக எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருப்போரூர் முருகன், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், திருப்பதி வெங்கடாச்சலம்.